Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு NCERT syllabus standard 10 ஓட chapter 8 exercise 8.2ல first Roman letterல third subdivision பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா cos 45 அதோட வேல்யூ வந்து 1/√2, secant 30 ஓட வேல்யூ வந்து 2/√3 plus cosecant 30 ஓட வேல்யூ 2. இப்போ நியூமரேட்டரை எதுவும் பண்ண முடியாது, நான் அப்படியே வச்சுட்டேன். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் பண்ணியிருக்கேன். அப்போ 2 + 2√3/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டரை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போது √3/2√2 + 2√6ன்னு கிடைக்கிது. இப்போ இதை ரேஷ்னலைசிங் த டினாமினேட்டர் ரூல் படி காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ இர்ரேஷனல் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 அப்படியே இருக்கும், √3 × √2 √6 வந்துடும். -2 அப்படியே இருக்கும், √3 × √6 √18 / a² - b² மாதிரி எழுதியிருக்கேன். இப்போது இங்கே மேலே இருக்கிற √18 9 2s பிரித்தா √9 3ன்னு வெளியில் வந்துருச்சு. ஸோ 2 உள்ளேயே இருக்கும். /2 ஸ்கொயர் 4 × √2 ஸ்கொயர் பண்ணால் 2 -2 ஸ்கொயர் 4 /√6 ஸ்கொயர் பண்ணால் 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 2 அப்படியே தான் வச்சுருக்கேன். பிகாஸ் அது 2 நம்மளால் காமனாக எடுக்க முடியும், அதனால தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ண பிறகு 4 2s are 8, 4 6 are 24 ஆயிடுச்சு. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா -16ன்னு வந்துடும். இப்போ நான் -2 மேலே காமன் எடுத்தேன்னா -2 போயிடுச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் 3√2 எழுதிட்டு இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ -√6/-16 -2ம் -16ம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 8ன்னு வந்துடும். தேங்க்யூ சில்ட்ரன்.